காலையிலே மார்க்கெட் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்ச வேலையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க போய் காலைல லஞ்ச் பாக்ஸ்க்கு பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுத்தேன். இன்றைக்கி காய்கறி விலை எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. 10 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுமே சேர்த்து 10 ரூபா தான். இந்த புடலங்காவும் 10 ரூபா, கத்திரிக்காய் 20 ரூபா, கேரட்டு 20 ரூபா, இந்த மாதிரி ரேட் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிடலாம். காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு கையோட வீட்டையும் கூட்டி விட்டு காலையில் தோசை தான். தோசைக்கு கடல மாவு சாம்பார் வச்சுருந்தேன். அன்றைக்கி கொஞ்சமாக தக்காளி சட்னி நாள் அரைச்சது இருந்தது. அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் காலைல டிஃபன். பூவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரி உருளியில் வச்சிடலான்ட்டு வாசலுக்காக அதை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான் வீடு ஃபுல்லாக ஓரளவு சுத்தம் பண்ணியாச்சு. புதினா கொத்தமல்லி மட்டும் எடுத்து வைக்கல, அது தனித்தனி பாக்ஸில் போட்டு எடுத்து வைக்கணும் 5. அதனால் அது லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்ட்டு அதை வச்சுட்டேன். இஞ்சியும் மண்ணாக இருந்ததுனால அதையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். விளக்கி வச்ச பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு அடுப்பை காலையில் லைட்டாக தான் துடைச்சேன். இப்போ நல்லா சோப்பு போட்டு துடைக்கலான்ட்டு அதை தான் எடுத்து போட்டிருந்தேன். We were sparks on quiet streets, two hearts finding where to meet. But life pulled us apart, left me talking to the dark. If I called you tonight, would it feel the same? Or have we both moved on to different names? ஈரம் காயிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெளியே எப்போதுமே சமைச்சிருவேன் ஸ்கூல் நாளில். காய் அப்புறமா தான் வாங்கிட்டு வந்ததுனால இனிமேல் தான் குழம்பும் ஏதாவது ஒரு தொட்டுக்கையும் செய்யணும். சாதம் காலையில் வச்சது இருக்குது. வெண்டைக்காய் புளி குழம்பும் புடலங்காய் பொரியலும் தான் செய்ய. சில்லி ஃப்ளெக்ஸ் சரியாக போச்சு. அதுக்கு எண்ணெயில் மிளகாயை தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே கடையிலேயே புடலங்காவை தாளித்து விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன். தூள் உப்பு காலியாக இருந்தது, அதையும் அரைச்சி வச்சிடலான்ட்டு அடுத்து அந்த வேலையை தான் செஞ்சேன். If only for a moment. If only for a moment. Take me back to the start, before the quiet and the scars. When the world felt small and your hands felt warm. Take me back to the start, if only for a moment. வெள்ளரிக்காய் அரைஞ்சி வச்சுட்டேன். வெறும் உப்பு மட்டும் போட்டு மாங்காயில் கொஞ்சமாக அரைச்ச சில்லி ஃப்ளெக்ஸு, உப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய், அவ்வளோதான். இந்த வாட்டி அவ்வளோதான் போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து வெந்தய பொடி கொஞ்சமாக சேர்த்து செஞ்சிருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. ஊற ஊற இன்னும் நல்லாயிருக்கும். அந்த காரம்லாம் மாங்காயில் நல்லா இறங்கி தயிர் சாதத்துக்கு பழைய சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெண்டைக்காய் புளிக்குழம்பும் ரெடி. அவ்வளோதான். இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் அரைச்சதெல்லாம் டப்பாவில் எடுத்து வச்சிடலான்ட்டு அதையும் கையோடு எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன். சால்ட்டையும் கையோட எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி சமையல். கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது, அதையும் கையோட விளக்கிட்டேன். கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இது வரைக்குமே பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Or have we both moved on to different names?